118 வாருங்கள் என்று சொல்லி 2 முறை வழி அனுப்பி வைத்திருந்தார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர். தற்பொழுது 3வது முறையாக செல்லக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் 118 அல்ல, கூடுதலாக 2 வைத்துக் கொள்ளுங்கள், 120 கூட வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கான ஒரு சூழலும் வாய்ப்பும் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இதுகாரும் தமிழ்நாட்டிலே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும், அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும். இரண்டில் ஒரு கட்சி தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி ஆட்சி அமைக்கும் என்பதுதான் இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த விதி மாற்றப்பட்டிருக்கின்றது. தமிழகத்திலே 3வது சக்தி ஒன்று உருவெடுத்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலே அது நிலை கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியல் தலைகளாக இந்த தேர்தலில் புரட்டி எழுதப்படும் என்று சொன்னார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். அதை செய்தும் காட்டியிருக்கின்றார்கள். திமுக டிவிஜே என்றார்கள். டிவிஜே ஆட்சி அமைப்பதற்குரிய இடங்களை கூட திமுக கூட்டணியிலிருந்து பெற்றிருக்கின்றது தாவேகா என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 10 உறுப்பினர்களை திமுக அணியில் இருந்து, அதிலும் குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை நிறைவுற்று 3 நாள் கூட முழுவதுமாக ஆகவில்லை, அதற்குள்ளாக திமுக கூட்டணியில் இருந்து பிரித்து எடுத்து வந்து தன்னுடைய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு உரிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆளுநர் மாளிகையை நெருங்கி இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை ஐஐடி பகுதியை கடந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன என்பதை விட ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன என்பதுதான் பேசுபொருளாக இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக 2 முறை பயணித்த விஜயை நோக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இப்போது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்று தாவேகா தலைவர் விஜய் எதிர்பார்த்து செல்லும் விதமாகத்தான் இருக்கின்றது. இதற்கு மேல் புதிய விதிகள் எதுவும் இல்லை. இருக்கின்ற விதிகள் 2 தான். அதில் அரிதாக பயன்படுத்தக்கூடிய விதியையும் பயன்படுத்தி பார்த்தாகிவிட்டது. இனிமேல் விஜய்க்கு அந்த முதலமைச்சர் பதவியை வழங்குவதற்குரிய மரபை பின்பற்றுவதுதான் ஆளுநர் மாளிகைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதுதான் விதியும் கூட. 118 என்ற எண்ணை தொட்டால் விஜய்க்கு எப்போது வேண்டுமானாலும் ஆதரவு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று ஆளுநர் அர்லேக்கர் சொல்லி இருந்தது இப்பொழுது உண்மையாகக்கூடிய அந்த தருணம் வந்திருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தற்பொழுது விஜய்க்கு ஆதரவு வழங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஒருவேளை அந்த 4 உறுப்பினர்களும் ஆதரவு கொடுத்திருந்தால் விஜய்க்கான மொத்த ஆதரவு எண்ணிக்கை 120 உயர்ந்திருக்கும். அதன் அடிப்படையிலே அந்த 120 என்கின்ற எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு விஜய் அவர் கேட்ட எண்ணிக்கையை காட்டிலும் 2 உறுப்பினர்கள் கூடுதலாகவே இருக்கும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. நாளைய தினமே கூட விஜய்க்கான முதலமைச்சருக்கு உரிய பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பாக அவசர கதியிலே விஜயனுடைய வீட்டுக்கு வந்திருந்த அந்த கான்வாய் வாகனங்கள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டது. மீண்டும் விஜய்க்கு கான்வாய் வாகனங்கள் வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. இனிமேல் விஜயனுடைய முதல் கையெழுத்து என்ன, நாளை பதவியேற்றுக் கொள்வாரா, பதவியேற்றுக் கொண்டவுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே அவர் இடப்போகின்ற முதல் கையெழுத்து என்ன, வெற்றி பயண திட்டம் எனும் பெயரிலே மகளிருக்கு இலவச பயண திட்டத்தை அனைத்து விதமான அரசு பேருந்துகளிலும் வழங்குவதற்குரிய திட்டத்தை தான் விஜய் வழங்கப் போகின்றாரா, அதுதான் அவருடைய முதல் கையெழுத்தா என்பது உட்பட பல கேள்விகள் இருக்கின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கட்சியை தொடங்கி அதிரடியாக ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். இதற்கு முன்பாக ஒரு சில பகுதிகளில் டெல்லி போன்ற மக்கள் எண்ணிக்கை, அதாவது நகர்மயமாக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே மக்கள் வசிக்கக்கூடிய நகர்மயமாக்கப்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் தான் இது போன்று அதிரடியாக ஒரு கட்சி உடனடியாக தொடங்கி அவை ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் விஜய் கட்சி தொடங்கியவுடன் பவன் கல்யாணோடு ஒப்பிட்டார்கள், நடிகர் சிரஞ்சீவியோடு ஒப்பிட்டார்கள். ஒப்பிட்டு விட்டு இரட்டை இலக்கத்திலே வாக்குகளை வாங்கலாம், ஒரு சில தொகுதிகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தலாம், போட்டியிடக்கூடிய தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 2இல் 1 விஜய் பெற்றாலே பெரிய வெற்றியாக இருக்கும். அவர் திருச்சி கிழக்கிலோ அல்லது பெரம்பூரிலோ ஏதேனும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று விட்டாலே பெரிய அதிசயமாக கூட இருக்கும் என்றெல்லாம் பலரும் எழுதினார்கள், சொன்னார்கள். ஆனால் சிரஞ்சீவியோ பவன் கல்யாணோ அல்ல நான் என்பதை விஜய் நிரூபித்திருக்கின்றார். தமிழக மக்களிடம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக முதன்மையான நட்சத்திர நடிகராக, முதன்மையான கதாநாயகராக இருந்து வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்போதைய தலைவர் விஜய் திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியல் துறையிலும் முதல் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தன்னுடைய முதல் அரசியல் அடியை எடுத்து வைத்த பொழுது அதை பெற்றிருக்கின்றார் என்பதைத்தான் தமிழக அரசியல் களம் தற்போது நிரூபித்திருக்கின்றது. விஜய் செல்லக்கூடிய வழி எங்கும் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. கான்வாய் வாகனங்கள் முதலமைச்சர் செல்லும் பொழுது இருக்கக்கூடிய கான்வாய் வாகனங்கள் இல்லை. ஆனாலும் காவல்துறை அந்த பாதுகாப்பு வாகனங்களை தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் விஜய்க்கு வழங்கியிருக்கின்றது. தற்போது விஜய் நெருங்கி இருக்கின்றார். விஜய் வரக்கூடிய வழி எங்கும் ஏராளமானவர்கள் காத்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே சென்றிருக்கின்றார். ஆளுநர் அர்லேக்கரை இன்னும் சற்று நேரத்திலே தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க போகின்றார். விஜயோடு வந்திருக்கக்கூடிய வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன, காவல்துறை வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக செல்லக்கூடிய விஜய் இன்னும் சற்று நேரத்திலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்புடன் வெளியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது
சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை சென்றடைந்திருக்கின்றார். ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தனக்கு அறுதி பெரும்பான்மை இருப்பதாக சொல்லி ஆட்சி பொறுப்பில் அமர வைப்பதற்கான அந்த அனுமதியை கேட்க இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.